வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். செங்குன்றம் அருகே பூ வியாபாரியான மூதாட்டி வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை ரூபாய் 1,30,000 ரொக்கம் திருட்டு. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அடுத்து சாமியார் மடம் பகுதியை சேர்ந்தவர் பூ வியாபாரியான மூதாட்டி அம்சவள்ளி. இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமது வீட்டை பூட்டிக் கொண்டு சென்னை நெற்குன்றத்தில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றிருந்தார். காலையில் வீடு திரும்பிய பொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அம்சவள்ளி உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் தங்க நகைகள் 1,30,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து பூ வியாபாரியான மூதாட்டி அம்சவள்ளி அளித்த புகாரின் பேரில் செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். எங்கள் பேத்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு சரின்னு காலையில் தான் 8 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வண்டி ஏறி கோயம்பேட்டிலேருந்து பூ வாங்கிட்டேன். 8 மணிக்கு இங்கே வந்தேன். பேத்தி வீடு எங்கே இருக்கு? நெற்குன்றம். நெற்குன்றம் போயிட்டு வந்தீங்க. காலைல வந்தீங்க. காலைல வந்து பார்த்தப்போ கதவு பூட்டு இல்லை. திறந்துட்டு அந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு நான் ஸ்க்ரீன் தான் போட்டு போவேன். பூட்டு போட்டு ஸ்க்ரீனை போட்டு விட்டுருக்காங்க. பூட்டு இல்லைன்னா சும்மா லேசாக டாப்பால் மட்டும் அப்படி போட்டு விட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்த உடனே என்னடா இது பூட்டு திறந்துருக்குன்னு ஐயோ குய்யோன்னு கத்திக்கின்னு உள்ளே போனால் அது உள்ள நகை பாக்ஸு வச்சுருந்தேன் பாரு. அதை எடுத்து கட்டில் மேலே போட்டு அதெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. காசு ஒரு 1,30,000. 1,30,000 நகை எவ்வளோ சவரன் இருக்கும்? 10 சவரத்துக்குள்ள. இப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? போலீஸ் எல்லாம் இது பண்ணி போயிருக்காங்க. ரேகெல்லாம் எடுத்துக்கணும். கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துப்போம்.